வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் ஏற்கனவே பெட்ரோல் டு எலக்ட்ரிக்கு ஹைப்ரிட்டு அப்படின்னு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் வர்றது ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, இந்த டிவிஎஸ் இன்ட்ராக் மாடலில் சிங்கிள் சார்ஜில் 330 கிலோமீட்டர் போகிற மாதிரி பேட்ரி ப்ளஸ்மெட்டிக் செல் போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம். இந்த வண்டி பற்றின டீட்டெயிலாக ஒரு சின்ன அலசல் பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்த மாடலில், அதாவது ஹைப்ரிட் வித் எலக்ட்ரிக்கல் மாடலாக பண்ணியிருந்தோம். தனியாக எலக்ட்ரிக்கல் மாடலாக மட்டும் பண்ணியிருந்து பார்த்துருக்குறோம். இப்போ கான்செப்ட் என்னென்னா, இன்ஜின் இல்லாமல் வெறும் மைலேஜை மட்டும் டார்க்காக வச்சு நம்ம எவ்வளோ ஹையஸ்ட்டு மைலேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி பார்த்ததனோட ரிசல்ட் சிங்கிள் சார்ஜில் 330 கிலோமீட்ரு டாப் ஸ்பீட்லேயே உங்களுக்கு 250 கிலோமீட்டர் ரீச் ஆகிற மாதிரி பண்ணது நல்லா வந்திருக்கு. நம்ம பழைய மாடலில் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, 60 வோல்ட்டு உங்களுக்கு 45 AH வரைக்கும் அதிகபட்சம் போட்டு பார்த்துருந்தோம். அதில் உங்களுக்கு மைலேஜ் ஹைப்ரிட்டாக பண்ணும்போது 60 வோல்ட்டு 30 ஆம்பியர் மட்டும்தான் போட்டு ஹைப்ரிட்டாக பண்ண முடிஞ்சுது. அதில் ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் முடிஞ்சதையும் பெட்ரோலில் ஓட்டுற மாதிரி செட் பண்ணியிருந்து பார்த்துருந்தோம். அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா, ஒன்லி எலக்ட்ரிக்கலில் மட்டும் 45 AH உங்களுக்கு 63 வோல்டேஜ் பேட்ரி யூஸ் பண்ணதில் உங்களுக்கு ரேஞ்சு ஒரு 140 வரைக்கும் கிடச்சிது. வண்டியோட ஸ்பீடு 60 வரைக்கும் ரீச் ஆச்சு. 5 ஹவர்ஸ் சார்ஜிங் ஹவர்ஸாக வந்தது. பைசா செலவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 55,000லேருந்து 65,000 வரைக்கும் வந்துருந்தது. மோட்ரு பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸ் 1800 வாட்ஸ் ஹையஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அதுக்கு அந்த டார்க். இப்போ இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 3000 வாட்ஸ் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ்மெட்டிக் செல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 63க்கு 100 AH யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 கிலோவாட்டுக்கு மேலே வர்றதுனால இதனோட மைலேஜ் 250 டு டாப் ஸ்பீடில் 250 கிடைக்குது. உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு எக்கனாமியில் ஓட்டினீங்கன்னா 330 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குது. இதுக்கான செலவு சிம்பிளாக வண்டி தனியாக எடுத்துக்கிட்டு பேட்ரி மற்ற அக்சசரிஸ் மட்டும் ஆன செலவு பார்த்திங்கன்னா ஒரு 1,60,000 வரைக்கும் செலவு வந்திருக்குது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 80 வரைக்கும் ரீச் ஆகுது. சார்ஜிங் ஹவர்ஸ் அதே 5 ஹவர்ஸு. LED டிஸ்பிளே, 1 to 3 ஸ்பீடு மோடு, ரிவர்ஸ் ஆப்ஷனு, சார்ஜிங் போர்ட்டு எல்லாமே இதில் இன்க்ளூடிங் வந்துடுது. 20 ஆம்பியர், அதாவது 10 ஆம்பியரில் 2 சார்ஜர் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். தேவைப்பட்டதுன்னா பேட்ரியை உங்களுக்கு வெளியே எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷனும் பண்ணி இருக்குது. அதனால இவ்வளோ செலவு பண்ணி இதுக்கு ஒர்த் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போயே 1 இயர் ஆகிறதுக்கு முன்னாடியே 44,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியாச்சு. ஸோ இப்போவே பெட்ரோல் காஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு லட்ச ரூபாய் எடுத்தாச்சு. இடையில எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் செலவும் வரல. அதிகபட்சம் ஒரு 2,000 பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் இது இன்னும் கெப்பாசிட்டி மீட்டர் கூட தான் நாங்கள் செக் பண்ணுறோம். இன்னும் அதே மைலேஜ் எல்லாம் கிடச்சிட்ருக்கு. இன்னும் இந்த பேட்டரியோட லைஃப் 2 இயர்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு மேலேயும் மைலேஜ் குறைஞ்சாலும் பேட்டரி தாங்கும். ப்ளஸ்மெட்டிக் செல்லுங்கிறதுனால 6 வருஷம் வாரண்டி கொடுத்துருந்தாலும் 2லேருந்து 3 வருஷம் கேரண்டியாக ஓடும். ஸோ இது கண்டிப்பாக மற்ற பிராண்டட் வெஹிக்கிளை விட ரொம்ப 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 எக்கனாமி ப்ளஸ் நம்மளுக்காக காசு மிச்சம் பண்ணிக்கிற ஒரு மாடலாக தான் இருக்குது. நன்றி.